பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக ஆட்டு தோசை. அடுத்தது ஸ்டாரு, அடுத்தது நீலா. ஸ்டார் வேணாமா? தெரியாதா? நான் இந்த ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் போடலான்னு பார்த்தேன். வெத்தலை மாதிரி வெத்தலை தோசை. வெத்தலை 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 எனக்கு வெத்தலை. இன்னும் ஸ்டார் போடுங்க அம்மா. இன்னொன்று ஸ்டார் போடுங்க. ஸ்டார் ஸ்டாரு ஸ்டாரு ஈஸ்ட் ஈஸ்ட் ஸ்டாரு 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 ஸ்டாரு. நெக்ஸ்ட் என்ன தோசை? ஸ்டார். போடுறேன் ஸ்டார் வருது. இப்போ அழகாக வருது. அதுதான் அதுதான் ஒரு ஸ்டாருக்கு கை கால் வச்ச மாதிரி இருக்குது. இதை பார்த்து சொல்கிறேன். ஸ்டார் நடந்து வருது. என்ன ஷேப் ஓடி போச்சு. யார் ஏதோ ஒழுங்காவா வராத. ஸ்டார் கொஞ்சம் குண்டாயிடுச்சு. தப்பு போடுச்சு. அம்மா மாதிரி அம்மாவோட ரொம்ப தப்பாக ஓடிச்சு. இல்லை அம்மா தான் ரொம்ப குண்டாங்க. ஸ்டார் கொஞ்சம் தான் ஷேப் மாறி இருக்கு. இந்த பக்கம் தான் ஷேப் மாறிருக்கு. அடுத்தது கீழே ஒரு மாதிரி இன்னொரு கால் வந்த மாதிரி. ஸ்டார் நடந்து போகிற மாதிரி இருக்கு. ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஈஸியாக வந்துடும். அடுத்தது லாஸ்ட்டில் ஒரு கோணையாக இருக்கும் இல்லைம்மா. பார்த்துக்கோங்க. இதான் எங்கள் ஊரில் ட்ரையாங்கிள் தோசை. இன்னும் எக்ஸ்ட்ரா ஷேப் கொடுத்துருக்கீங்க. என் பேச்சு கேட்க மாட்டேங்குது தோசை. நீங்களே என் பேச்சு கேட்குறீங்க. இது எப்படி ஷேப் எப்படி கேட்கும்? ஸ்டார் எப்படி வந்தது? ஸ்டார் வந்து கோணையாக இருக்குது. ஆட்டு தான் கரெக்டாக கொஞ்சம் குண்டாயிடுச்சு. ஆட்டை காட்டுவோம். ஆட்டை காட்டுவோம். ஆட்டு வந்து அதுவும் கொஞ்சம் குண்டாக இருக்குது. அது எப்படிருந்தே குண்டாதான் இருக்குது. நான் போகிற தோசை எல்லாம் குண்டு குண்டாக இருக்கு. நான் போட்டேன்னா செம்மையாக அழகாக குட்டியாக வரும். அதுதானே இன்னும் தோசை இதா. நெக்ஸ்ட் என்ன ஷேப் போடலாம்? ஸ்கொயர் போடுங்க. இது கூட குண்டாயிடுச்சு. அம்மா இது கூட குண்டாயிடுச்சுமா.
சரி கம் ஃபார்வர்ட். ஓகே கிட்ட வாடா. இது என்ன தோசை? என்ன ஷேப்பு? ட்ரையாங்கிள். எனக்கு ஹார்ட் வேணுமே சார். ஹார்ட்டா வேணும்? எனக்கு ஹார்ட் தான் பிடிக்கும். ஐயா ஹார்ட் சரி கிட்ட வா. ஆட்டிங்க கொண்டு கூட போலீஸ் கிட்ட கொண்டு வா. அதான் நல்லா ஊற்றணும். சட்னி, காலையில் வச்ச சாம்பார். கிட்ட வா. பை ஃப்ரெண்ட்ஸ். Bye friends.